அன்புள்ள நண்பர்களே வணக்கம். அன்புள்ள நண்பர்களே, நான் அவ்வப்பொழுது ஏழை எளிய மக்களின் கல்விக்காகவும் அவர்களுடைய உணவு தேவைக்காகவும் நிதி சேகரிப்பில் ஈடுபடுவது வழக்கம். அதாவது ஃபண்ட்ரைசிங். நிறைய உபகாரிகள் வாரி வழங்குவார்கள். இதை அறிந்த ஒரு மகளிர் கல்லூரியிலிருந்து அந்த மாணவிகளுக்கு இந்த நிதி சேகரிப்பு முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக என்னை ஒரு வகுப்பு எடுக்க சொல்லி என்னை அணுகினார்கள். அப்பொழுது என்னிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். பொதுவாக தானம் கொடுக்கும் பொழுது வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதிருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் இன்னார் இவ்வளவு கொடுத்தார்கள் என்று பதிவிட்டு நன்றி சொல்கிறீர்கள். இது சரிதானா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். நான் அவர்களிடத்தில் கூறியது, தானம் தருபவர்கள் யாரும் அப்படி விளம்பரப்படுத்த சொல்வதில்லை. ஆனால் நான் ஒரு நிதி சேகரிப்பாளர், ஃபண்ட்ரைசர். நான் மற்றவர்களை ஊக்கப்படுத்தி அதன் மூலம் இன்னொரு 10 பேரை நான் தானம் கொடுக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இதன் மூலம் இன்னொரு 50-100 பேர்களுக்கு உண்டான தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியும் என்று நான் கூறினேன். அவர்கள் இது யதார்த்தமான பதிலாக இருக்கிறது என்று மகிழ்ந்து சென்றார்கள். ஆக நண்பர்களே, ஏழை எளிய மக்களின் கல்விக்காகவும் உணவுக்காகவும் நிதி சேகரிப்பில் ஈடுபடும் பொழுது நாம் சில முறைகளில் கையாளுவதை தவறில்லை. நன்றிகளும் வணக்கங்களும்.